எந்த காலத்திலேயும் சோடை என்பது ஏற்பட்டு விடக்கூடாது. நம்மிடத்துல எந்த விதமான தாழ்வு மனப்பான்மைகளையும் ஏற்பட்டு விடக்கூடாது. இன்று இந்த மதரசாக்களையும் இஸ்லாமியர்கள் கல்வி போதிக்கக்கூடிய நிறுவனங்களையும் முடக்குவதற்காக பல வழிகளில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இன்று குழந்தைகளுக்காக காலையிலே மக்தபு மதரசா, மாலையிலே மக்தப் மதரசா, இந்த மதரசாவுடைய நேரங்களை முடக்கி அதிலே கல்வி ஸ்தாபனங்கள், கல்வி நிறுவனங்கள் எப்படியாவது இவருடைய இந்த கல்வியினுடைய கற்கக்கூடிய முறைகளில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், குறைவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி போட்டி போட்டுக் கொண்டு அந்த குழந்தைகளுக்கு தங்களுடைய ஆங்கில கல்வி போன்ற நாகரிகமான கல்விகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்திலே அந்த குழந்தைகளை இழுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைகளை பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இந்த நிலைகள் மாறி இந்த மதரசாக்களை நாம் அதிகமாக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த குழந்தைகளை நாம் இன்று ஆண்டு விழா நடத்தி ஒரு பரிசை கொடுத்து அவர்களை உற்சாகத்தோடு அவர்களை வளர்த்தக்கூடிய ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கிறது அல்லவா? அவருடைய வருங்காலத்திலே இதுபோன்று பல திறமையான முறைகளை கற்று அவர்கள் தங்களுடைய திறன்களை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள். ஆகையால் இன்றைய இந்த குழந்தைகளை வருங்காலத்தினுடைய சிறந்த மாமேதைகளாக மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது என்பதை கவனத்திலே கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மஸ்ஜிதுகளையும் மதரசாக்கள் செயல்பட்டு அழகான முறையில் தங்களுடைய திறமைகளை மாணாக்களின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே மஸ்ஜித் தக்வாவிலேயும் இந்த குழந்தைகள் இன்று மாலையிலே இருந்து தங்கள் கற்ற கல்வியை மக்கள் போதித்து அவர்கள் தெளிவான முறையிலே தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய மேலும் அதிகமான முறைகளை குழந்தைகளை சேர்த்து சிறப்பான நிறுவனமாக இந்த கல்வி ஸ்தாபனம், இந்த பள்ளிவாசல், இந்த ஜமாத் செயல்படுவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவாராக. இந்த மதரசாவிலே கல்வி பயிலக்கூடிய அனைத்து குழந்தைகளும் சாலிகான குழந்தைகளாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவாராக என்று இந்த நல்ல நேரத்தில் அந்த குழந்தைகளை வாழ்த்தி எனது வாழ்த்துறையை நிறைவு கொண்டு வருகின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.